ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த கதையில் நாயகன் பெயர் ராகவன். ராகவனின் அக்கா ஆதிராவின் நெருங்கிய தோழிதான் வர்ஷா. வர்ஷா கல்லூரி படிப்பை முடித்து உடனே திருமணம் செய்யக்கொள்ள ஆசைப்பட்டாள். ஆனால் ராகவனின் அக்கா ஆதிராவுக்கு கிட்டத்தட்ட 34 வயசு தான் ஆயிடுச்சு. ஆனால் திருமணம் நடக்கவே இல்லை. அதனால் திருமண அழைப்பிதழ் கொடுத்து பொருட்டு வெளிநகரத்துக்கு இருக்கும் வர்ஷாவின் வீட்டுக்கு ராகவன் பயணப்பட்டான். கல்லூரி காலத்தில் வர்ஷா அடிக்கடி ராகவன் வீட்டுக்கு வந்து போவது வழக்கமாக இருந்தது. அந்த நாட்களில் ராகவன் வர்ஷாவை பார்த்து மனதுக்குள் ஏங்கத் தொடங்கிவிட்டான். வர்ஷா மீது ராகவன் ஆழமான ஈர்ப்பு காதல் கொண்டிருந்தான். விக்ரம் நடித்த பைசன் படத்தில் வரும் காட்சியைப் போலத்தான் ராகவன் சின்ன வயசுலேருந்து அக்கா தோழியாக வர்ஷாவை ரகசியமாக டெய்லி காதல் பண்ணிகிட்டே இருந்தான். ராகவன் வர்ஷாவை மனதார காதலித்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் காலம் போக போக ராகவனுக்கு ஒரு உண்மையான காதல் தெரிகிறது. வர்ஷா மீதான உணர்வு உண்மையான காதல் மட்டுமல்ல, உடல் இச்சை, வேற மாதிரி காதல் அது. அதன் பின்னர் எப்படியாவது வர்ஷாவை ஒரு முறையாவது என்ஜாய் பண்ணிவிட்டு மேட்டர் பண்ணிட்டு வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தால் ராகவன். ஆனால் அதற்கு வர்ஷா திருமணம் முடிந்து விட்டது. திருமணம் முடிந்த வர்ஷா உடன் எப்படி கணவருடன் வெளிநாட்டில் குடிபெயர்ந்து விட்டாள். பல வருடங்கள் கழித்து இப்போதான் திருமண அழைப்பிதழுடன் வர்ஷா வந்து சந்திக்க ராகவன் புறப்பட்டு இருந்தான். அந்த பழைய நினைவுகள் எல்லாமே ராகவன் வந்து நினைத்து பார்க்கும்போது வெட்கத்தில் சிரித்து, ஐயோ எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்கோண்டா நம்ம என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கல்லூரி படிக்கும் காலத்தில் வர்ஷா அற்புதமான அழகுடன் இருந்தால் எவ்வளோ அழகாக இருந்தால் அப்பயே நம்மள எல்லாம் மஜா பண்ணியிருந்தோமேடா. இப்போது திருமணமாகி ஒரு குழந்தை பெற்ற பிறகு வர்ஷா மாறி இருப்பாள் என்று எண்ணம் ராகவன் உள்ளுக்குள் பரபரப்பு கொள்ளது. அந்த எண்ணத்தோடு புதிய உற்சாகத்துடன் ராகவன் பயணத்தை தொடர்ந்தான். மதிய உச்சி வெயில் கொளுத்தும் நேரத்தில் ராகவன் வர்ஷாவின் வீட்டை அடைந்தார். வர்ஷா ராகவனை பார்த்ததும் உற்சாகமாக வரவேற்று, வாங்க வாங்க ராகவன், உள்ள வாங்க அப்படின்னு சொன்னான். ராகவன் நலம் விசாரித்தான். வர்ஷா ராகவனிடம் தான் தோற்றம் எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். ராகவன் மனதுக்குள் நினைத்து கொண்டான். தான் அமைதியாகவும் இருந்தாலும் வர்ஷா பழைய உணர்ச்சிகள் தூண்டிவிட்டு இருக்கிறாள். என்னடா இது, பழைய காலத்தில் இப்போது செம்ம செக்ஸி ஃபிகர் ஆன்ட்டியாக மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் மனசுலேயே நினச்சிட்டு இருந்தான் ராகவன். வர்ஷா புருவத்தை உயர்த்தி ராகவன் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ராகவன் சிரித்தபடி வர்ஷாவிடம் மெல்லிய கிண்டலுடன் பதில் சொன்னார். வர்ஷா சிரித்து கொண்டே, இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டார். அந்த கேள்வியின் ராகவன் இதயத்தில் பழைய நினைவுகளில் அலை போல, கடல் அலைகு போல வந்து போயிட்டே இருந்துச்சு. வர்ஷா கண்களில் இன்னும் அந்த பழைய காதலின் பழைய நினைவுகள், பழைய காதல்கள், பழைய விளையாட்டு அதே மங்களகமாக வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ராகவனை பார்த்த உடனே அந்த நொடியில் இருவரும் இடையேயான புதிய உணர்ச்சி பிறக்க தொடங்கிவிட்டது. ராகவனுடன் வர்ஷாவிடம், ஏன் இப்படி பேசுகிறீங்க? 2 குழந்தைகள் பெற்ற பிறகு உங்களுக்கு இன்னும் திருப்தி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டான் நம்பால் டைரக்டாகவே. வர்ஷா வெக்கத்துடன், சும்மா இருங்க என் மெல்லிய குரலில் பதிலளித்தார். ராகவன் சிரித்தபடி, நீங்கள் ஏங்க இப்போதும் அழகாக தானே இருக்கீங்க, நல்ல ஃபிகராக இருக்கீங்க, உங்கள் கணவன் உங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான், டெய்லி காதல் பண்ணுவான், திருமணத்துக்கு தயாராக இருப்பதால் சொன்னால் மாப்பிள்ளை வரிசையில் நிற்பார்கள். ஏனென்றால் வர்ஷா இன்னும் அப்படியே ஸ்லிம்மாக அற்புதமாக தேவதையாகத்தான் தோன்றுகிறாள் என்று கூறினார். வர்ஷா உடனே ராகவனை பார்த்து, நீங்கள் வேறு என்னை எரிச்சல் படுத்தாதீங்க, எனக்கு திருமணமே ஆகலை என்றான். ராகவனை கட்டி பிடித்து பேன் என்று சிரித்தாள். ராகவன் வெட்கத்தோடு சிரித்து, எனக்கு அதே ஆசை தான் இருக்கிறது, என்ன பண்ணுறது, மனம் திறந்து சொன்னான். இருவரும் மாறி மாறி தன் காதலை வெளிப்படையாக பேச ஆரம்பித்து கொண்டு சிரித்து கொண்டே இருந்தார்கள். வர்ஷா, பைத்தியம் ராகவன், முழுவதும் மாறிட்டீங்களா? ஆனால் உங்கள் பேச்சுத்தன்மை மட்டும் இன்னும் அதே போல தான் இருக்குது, கிண்டல் பண்ணுறது காலேஜில் பண்ணுற மாதிரியே. ராகவன் வர்ஷாவிடம், உங்கள் வாழ்க்கை எப்படி நடக்கிறது, அடுத்த குழந்தைங்க தயாரிட்டீங்களா, உங்கள் புருஷன் எப்படி இருக்கான்? வர்ஷா தலை குனிந்தபடி, அந்த இளம் வயதில் அவசரப்பட்டு திருமணம் செய்து கொண்டதால் பெரிய தவறு நடந்து விட்டது என்று புலம்பிக்கொண்டு லைட்டாக அழ ஆரம்பித்து விட்டாள். வர்ஷாவின் கணவர் அவள் மீதான ஆசை இழந்து விட்டார். இப்போது சில வார்த்தைகள் அன்புடன் பேசினாலே எரிச்சலுடன் பதில் செய்கிறான். அவன் வேஸ்ட்டு, அவன் ஒரு குழந்தைய போதும்னு சொல்லிட்டான், எப்போ என்னை மகிழ்ச்சியாக வைக்கிறதில்ல, காதலும் பண்ணுறதில்ல, அவருக்கு இந்த வாழ்க்கையை சலிப்பாகி விட்டது, அதனால் பணம் சம்பாதிக்க அவன் வெளிநாட்டு துபாய்க்கு போயிட்டான். நான் இங்கே ரொம்ப தனியாகவே தன் கை தனக்கு உதவின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். வர்ஷா இப்போது தனக்குத்தான ஆசைகள் எல்லாம் அதிகரிப்பதால் ராகவனிடம் எல்லாத்தையும் நான் தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா வர்ஷா. இந்த பேச்சை கேட்டோன்னு ராகவனுக்கு ஒரு புதிய தீய சக்தி எண்ணம் மீண்டும் முளைத்தது. வர்ஷா இன்னும் தனிமையாக தான் ஏக்கத்தோடு இருக்கான், நம்ம வேணால் இவளை வந்து சந்தோஷப்படுத்தி என்ஜாய் பண்ணலாமா, அவளை மீண்டும் அடைய வேண்டும் என்றும் வர்ஷா இவனுக்கு எண்ணம் வந்து வலுத்துகிறது. வர்ஷா, சரி மதிய நேரம் ஆகிவிட்டது, சாப்பிட்டுட்டு செல்லுங்கள் என்று வர்ஷா உணவை எடுத்து சமையலறையிலிருந்து எடுத்து வந்தாள். அவள் நடக்கும்போது குலுசின் ஒலி, அழகாக ஒலி அவளது உடலின் ஆசையும் ராகவனின் மயக்கியது. வர்ஷா தலைமுடி அழகாக சுருட்டி முடித்திருந்தாள். அந்த காட்சியை பார்த்த ராகவன் உள்ளுக்குள் அடக்கி வச்சிருந்த எல்லா உணர்வையும் வெளியே கொண்டு வந்து பொங்கி எழுந்தது.
வர்ஷாவின் கணவர் வெளிநாட்டில் இருப்பதால் அவள் மன உளைச்சலில் இருக்கிறாள். வீட்டில் இப்போது யாருமே இல்லை. குழந்தைகள் பள்ளிக்கு சென்று விட்டனர். ராகவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதாவது முயற்சி செய்யலாம் என்று துணிச்சலாக வரவழைத்து கொண்டார். எந்த பிரச்சனையும் வராது என்ற நம்பிக்கையில் ராகவன் வர்ஷாவை பின்தொடர்ந்து கொண்டே சென்றான். சமையலறைக்குள் நுழைந்தான். வர்ஷா ராகவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். ராகவா, நீங்கள் இங்கே வந்தீங்க? பெட்ரூம் கூப்பிட்டு தான் நானே வந்திருப்பேன்ல, எது கிச்சன்லாம் வரீங்க? ராகவன் வர்ஷாவை சிரித்தபடியே அவள் என்ன செய்கிறாள் என்று தெரியவில்லை. அதனால் அருகில் வந்து அவனை அருகில் நின்று ருசித்து பார்த்திருந்தாள். அந்த நொடியில் சமையலறையில் இருவரும் இடையே பதற்றமும் ஈர்ப்பும் காதலும் புதிய உணர்ச்சியும் கலந்து இருந்தது. வர்ஷாவின் கண்களில் ஒரு விதமான தயக்கமும் ஆசையும் மாறி மாறி தெரிந்திருந்தது. ராகவன் இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டான். தன் மனதுக்குள் உறுதி செய்துவிட்டான். வர்ஷா சிரித்தபடி சரி நம்பிவிட்டேன் என்று ராகவனிடம் பதிலளித்து விட்டாள் வர்ஷா. ராகவன் உண்மையாகத்தான் சொல்கிறேன் என்று கூறி வர்ஷாவிடம் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று மெல்லிய குரலில் காது ஓரத்தில் வந்து கேட்டான். வர்ஷா ராகவனை பார்த்து சிரித்தாள். ராகவன் திடீரென்று வர்ஷாவின் பின்னால் நின்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டான். வர்ஷாவின் இடுப்பில் கைகளில் பின்னி அவளது கழுத்தில் ஆழமான ஒரு உம்மா ஒன்று கொடுத்து விட்டான். கேடி பிளடி பக்கர். வர்ஷா ஆச்சரியத்துடன், ஏய் பைத்தியக்காரன் நாயன், என்னடா இப்படி செய்கிறீங்க, விடுங்கடா என்று லைட்டாக சொன்னான். ஆனால் மனசில் ஆசை இருக்குது கேடிக்கு. ராகவன் சிரித்து கொண்டு, வர்ஷா தானே ராகவனை பிடிக்கும் என்று சொன்னீர்கள் என்று சொல்லி அவனது கழுத்தில் ஒரு உம்மா ஒன்று குத்துட்டான் கேடி. வர்ஷா நெளிந்து ஒரு உணர்ச்சி வரும்ல, ராகவன் முதலில் ராகவன் விடுங்கள் என்று லைட்டாக சொல்லுது. ஆனால் கை ஒன்று தள்ள, சும்மா வாயில் அதுவும் மெல்லிசாக சும்மா லைட்டாக சொல்லுது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கோட. அதன் பிறகு ராகவன் தொடக்கூடாது இடங்கள் எல்லாம் கைகளால் தொடர்ந்து விட்டான். அந்த தொடுதல் வர்ஷாவுக்கு அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஆசை மெல்ல மெல்ல வெளியே வர தொடங்கிவிட்டது. ஒரு கட்டத்தில் வர்ஷா ராகவனிடம், ராகவன், என்னால் இங்கே தாங்க முடியவில்லடா, வாருங்கள் நம்ம பெட்ரூம் போயிட்டு எல்லாத்தையும் நம்ம காதல் செய்யலாம். ராகவன் நீண்ட நாள் கனவும் வருஷம் தனிமை இயக்கத்துடன் நின்று மதிய நேரத்தில் பெரும் தீயாக பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. பள்ளிக்கு முடிந்து குழந்தைகள் வரும் வரை இருவரும் கிட்டத்தட்ட ஒரு மதியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 4 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தீர ஆசை எல்லாமே உல்லாசமாக ஒழுகினார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு வர்ஷா குழந்தைகள் வீடு திரும்பினார்கள். ராகவன், சரி வர்ஷா, குழந்தைகள்லாம் வந்துட்டீங்க, ராகவன் நீங்கள் கிளம்புங்க, புறப்பட தயாராகுங்கள் என்று சொல்லிவிட்டான். ராகவன் இப்போதுதான் சூடாக அனுபவித்துட்டு காதல் செஞ்சிட்டே இருக்கான், எனக்கு போதும் என்று மறுத்தான். வர்ஷா, ராகவன் வாருங்கள் ராகவனுக்கு சமைத்து வைத்திருந்தாள். இந்த உணவு வீணாகிவிடும் என்று வற்புறுத்தினாள். ராகவன் சரி என்று சொல்லிவிட்டு வர்ஷா தயாரித்த சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் சாப்பிட்டான். அதன் பின்னர் வர்ஷா வீட்டை விட்டு போக ராகவனுக்கு மனமே இல்லை. ராகவன் வர்ஷாவிடம், குழந்தைகள் எப்போ தூங்கும் என்று கேட்டான். தூங்கும்போது அப்புறம் நம்ம முதலில் கிளம்புங்கள், நீங்கள் அப்புறமா வழி அனுப்பிவிட்டு நம்ம அப்புறமா எதுனாலும் பண்ணிக்கலாம், என் குழந்தை இருக்கும் முதலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வர்ஷா அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டான். அந்த நாளுக்கு பிறகு ராகவனும் வர்ஷாவின் நினைவுகள் ரொம்பவே நிறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் காதல் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தது. வர்ஷாவும் ராகவனும் நினைச்சு தினமும் என்ன பண்ண தெரியல முழிச்சிட்டே இருந்தான். இருவரும் ஃபோன் காலில் அடிக்கடி பேசி அப்படியே டைம் பேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. வர்ஷாவின் கணவர் வெளிநாட்டு துபாயிலேருந்து தான் தங்கியிருந்தான். வர்ஷா குழந்தை காலையில் 8 மணி 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு தான் வருவாங்க. நடுவில் கேப் வீட்டில் தனியாக தான் வர்ஷா இருக்கான். சரி, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கள்ளக்காதனை ராகவனை கூப்பிட்டுட்டு மஜா பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாமே பள்ளிக்குள்ளத்துக்கு காமிச்சிட்டு நம்ம இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டாள் வர்ஷா. இதற்காக வர்ஷா என்ன பண்ணியிருந்தான், வீட்டிலேயே ராகவன் வீட்டு பக்கத்துலேயே அந்த தெருவில் ராகவனுக்கு ஒரு வீடு பார்க்க வச்சுட்டு ராகவன் நிறுவனத்தில் வீட்டிலிருந்து பணி செய்ய வசதியாக இருந்ததால் உடனே வர்ஷா அருகாமையில் குடியேறினாள். அதன் பிறகு வர்ஷா தினமும் குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு ராகவன் அழைப்பை விடுத்து தன் வீட்டுக்குள் தினமும் உல்லாசமாக இருக்க முடிவு செய்து விட்டாள். ராகவன் பகல் நேரம் முழுவதும் வர்ஷாவின் வீட்டில் தான் ஆசை தீர ஜாலியாக இருப்பான். இரவு நேரத்தில் மட்டும்தான் அவன் அலுவலகத்தில் சென்று நைட் ஷிஃப்ட் பார்க்க போயிடுவான். இந்த வாழ்க்கை முறைக்கீடு ராகவனுக்கு இயல்பாகிவிட்டது. டெய்லியும் மஜாவாக என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் இருந்தான். தினமும் ராகவன் தன் மனதில் ராணியாக வர்ஷாவை இன்பத்தில் நாட்களும் கழித்துட்டே வந்தான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. வர்ஷாவை கணவன் துபாயில் ஒரே ஒரு மட்டும் சொந்த ஊருக்கு வரவும் பழக்கம் கொண்டவன். ஆனால் இந்த முறை வர்ஷாவோட கணவர் ஒரு பெரிய அதிர்ச்சியை செய்து விட்டான். வர்ஷாவின் கணவன் போதுமான பணத்தை சேர்த்து விட்டதாகவும் துபாயிலிருந்து நான் வரேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டதாகவும் அதை வங்கியில் நிலையான வைப்பு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்குமாறும் மாதம் நல்லா வருமானம் வர முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் நீ துபாயில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தை ஏதாவது வேலை எங்கேயும் லோக்கலில் செய்யலான்னு இருக்கேன் இந்தியாவிலேயே
நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வருங்கால குழந்தைகள் படிப்பு செலவு மற்றும் குடும்ப தேவைகள் இந்த வருமானத்தை சமாளித்துக் கொள்கலாம் என்று வர்ஷாவின் கணவர் முடிவு செய்துவிட்டதாக வர்ஷாவிடம் எல்லாத்தையும் ஃபோனில் அறிவித்து விட்டான். இதை கேட்ட வர்ஷாவுக்கு பெரும் ஷாக்காக நின்றுச்சு. இனி வெளிநாட்டில் செல்லப் போவதில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டான் வர்ஷாவின் கணவர். இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திவிட்டது வர்ஷாவுக்கு. ஆனால் வர்ஷா அதை வெளிக்காட்ட முடியாமல் அமைதியாகவே ஷாக்காய் அப்படியே நின்ட்டான். கணவர் வீட்டில் தங்கிவிட்டால் என்னுடைய ரகசிய காதலன் ராகவனுடன் டெய்லியும் உல்லாசமாக இருக்க முடியாது, என்ன செய்வது என்று புரியாமல் வர்ஷா ரொம்ப பயந்து நின்ட்டான். வர்ஷாவின் கணவர் வெளியே சென்றதும் வர்ஷா உடனே ராகவனுக்கு தொலைபேசியில் அழைத்து விடுத்து இந்த அதிர்ச்சி செய்தியும் தெரிவித்தாள். வர்ஷாவின் கணவர் இனி வெளிநாட்டில் போவதில்லை, இங்கே தான் ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கான், என்ன பண்ணது தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆழ ஆரம்பிச்சுட்டா ராகவன் கிட்ட சொல்லி. இனி இருவரும் சந்திக்க மஜாவாக இருக்க முடியாதுரா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறா கதறான். இருவரும் என்ன செய்வது என்று ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போது தான் வருஷம் ராகவனிடம் அந்த கணவரிடம் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு கொடுக்குற சந்தோஷம் என் புருஷன் ஒரு மண்ணும் கொடுக்க மாட்டேன்றான், அவன் இருக்கிறது ஒன்று தான் இல்லாதது ஒன்று தான், நீ எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு பணம் ஆசை தேவையில்லை, உன் மேலே வச்சிருக்க காதல் வேணும், டெய்லி செய்கிற அந்த அன்பான காதல், அந்த சந்தோஷம் விளையாட்டு தான் தேவை, பணம் அனைத்தும் தனக்கு வரும் என்று சொன்னான். அந்த பணத்தை வைத்து நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்க்கலாம், ராகவன் மீது வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்று வர்ஷா திட்டம் தீட்டிவிட்டிருந்தாள். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டாங்களோ அந்த பணத்தை. ஆனால் அதற்கு முன்பு அவர்களது தகாத உறவு வர்ஷா கணவருக்கு தெரியாமல் அவரது கதை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று வர்ஷா முடிவு செய்துவிட்டாள். ராகவனுக்கு சிறிது நேரம் யோசித்து வர்ஷா மீதான தீவிரமான ஈர்ப்பில் காரணமாக அவருடைய ரகசியமெல்லாம் வெளியிலே தெரிந்த பிறகு பிரச்சனை வரக்கூடாது என்று ராகவன் உணர்ந்து விட்டான். ராகவன் மற்றும் வர்ஷா இருவரும் தங்களது இரகசிய கள்ளக்காதல் உறவு சந்தேகம் வர்ஷாவின் கணவருக்கு எழுவதற்கு முன்பாக இருவரும் சேர்ந்து அவனை போட்டு தள்ளிவிடலாம் என்று முடிவு செய்துவிட்டார்கள். அப்படி செய்தால் வர்ஷாவின் உறவினர்கள் யாருக்கும் வர்ஷா மீது சந்தேகம் வராது என்று முடிவு செய்துவிட்டது என்று இருவரும் உறுதியாக நம்பினார்கள். இந்த எண்ணத்தை தான் அவர்கள் வர்ஷாவின் கணவரை எப்படியாவது ஏதாவது ஆளுங்களை வச்சோ இல்லை நம்மளே சேர்ந்து போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க 2 கேடி பில்லர்ஸும். ராகவன் இந்த திட்டத்தை செயல்படுத்த தன் நெருங்கிய நண்பர் ஒருவனுக்கு ராஜேஷ், அவனோட நண்பன் ராகவனோட நண்பர், அவனை கூப்பிட்டு ஏதாவது காசு கொடுத்து போட்டு தள்ளிடுண்டா அப்படின்னு சொல்ல முடிவு பண்ணிட்டான். ஆனால் ராகவன் தன் நண்பர் ராஜேஷை தகாத உறவை பற்றி எதுவும் தெரிவிக்கவே இல்லை, வெறும் அவனை போட்டு தள்ளணும் மட்டும்தான் சொன்னான். ராகவனும் தன் நண்பனின் வர்ஷா தன் அக்கா தோழி என்று சொல்லி அவர் திருமணம் கொடுமைப்படுத்துறான்டா, குடிச்சிட்டு அதான் அவன் காப்பாற்றணும், வர்ஷாவின் கணவர் சரக்கு வச்சுட்டு டெய்லி குடிச்சிட்டு அடிக்கிறது பார்க்குறான்டா, அதனால நீ அவனை கொலை பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அவன் ஃப்ரெண்டு ராஜேஷ் கிட்டே சொல்கிறான். ராகவன் இந்த உதவியை கேட்டதும் வர்ஷாவுக்கு ஆதரவாக செய்வதாக கூறியதால் நண்பனும் ஒட்டுக்கொண்டான். நண்பன் இந்த வேலையை கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கேட்டான். ராகவன் உடனே விட்டு விட்டு தன் நண்பரிடம் திட்டத்தை தீட்டினான். ராகவன் இந்த முழு விவரத்தையும் வர்ஷாவிடம் தெரிவித்தான். வர்ஷா கணவர் இப்போது தினமும் காலையில் எழுந்து குழந்தைகளை பள்ளியில் விட்டுவிட்டு தனியாக திரும்பி வருவதாகவும் மாலையில் அதேபோல் குழந்தைகளை அழைத்து வருவார் என்றும் சொன்னான். வர்ஷா ராகவன் காலை நேரத்தில் அந்த தனியான பாதையில் தாக்குதல் நடத்தலாம் என்று முடிவு செய்து விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த பாதையில் மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அது ஒரு காட்டுப்பகுதி, அந்த இடத்துல என் கணவனா நம்ம போட்டு தள்ளிடலாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷாவும் ராகவனும் முடிவு பண்ணிட்டாங்க. ராகவன் சிறந்த திட்டத்தை ஒன்று தீட்டி வச்சுருந்தான். ராகவன் மற்றும் அவர் நண்பர் ராஜேஷ் வர்ஷா கணவர் செல்லும் பாதையில் பல நாட்கள் கவனித்து சரியான இடத்தில் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தாங்க. பின்னர் அவர்கள் ஒரு கூர்மையான ஏதோ ஒரு ராடோ கம்பியோ கத்தியோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. திட்டம் செயல்படுத்தின நாளில் வர்ஷாவின் கணவர் வழக்கம் போல குழந்தைகள் பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பி கொண்டிருந்தார்கள். ராகவன் மற்றும் நண்பர் இருவரும் அடையாளம் தெரியாமல் இருக்க ஹெல்மெட் அணிந்து கொண்டிருந்தார்கள். வர்ஷாவின் கணவர் முன்னால் சென்ற ராகவன் மற்றும் நண்பர் பின்னால் பைக் மூலம் பின்தொடர்ந்தே சென்றார்கள். மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த தனிமையான இடத்தில்தான் ராகவன் வேகமாக சென்று தன் பைக்கை வர்ஷாவின் கணவர் மேலே ஸ்பீடாக போய் அடித்த உடனே நம்மளுக்கு கை கால் உடஞ்சி தலையில் பெரிய அடி பட்ட உடனே அந்த இடத்துல அவன் மயங்கி விழுந்துட்டான். ராகவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லைட்டாக பயம், ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் அவன் கொலை பண்ணுறது. வர்ஷாவின் கணவன் அதிர்ச்சியாகி தடுமாறி விழுந்துட்டு மயக்கம் போட்டான். அந்த நொடியில் பதற்றம் மற்றும் பயம் கலந்த ஒரு உணர்ச்சி நிலவியது. ராகவன் மனதுக்குள் இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று உறுதியாக கொண்டான். ராகவன் அவன் மனசுக்குள்ளே இந்த திட்டம் எப்படியாவது வெற்றி அடைஞ்சே ஆகணும், அப்போ தான் வர்ஷாவுக்கு ஜாலியாக மஜாவாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி
எண்ணம் வந்து ராகவன் மேலும் துணிச்சலுடன் செயல்பட வைத்தது. சுற்றுப்புறம் அமைதியாகவே இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று விட்டான் ராகவன். ராகவன் மற்றும் அவர் நண்பன் ராஜேஷ் இருவரும் சேர்ந்து வர்ஷாவின் கணவரை பலமுறை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த நேரத்தில் வர்ஷா கணவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என ஏதோ கத்திட்டே இருந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, ராகவனும் அவனோட நண்பனும் பைக்கை மேலே ஏற்றி பொருளெல்லாம் எடுத்து அடித்து என்னென்னமோ பண்ணாங்க. இருவரும் ஹெல்மெட்டு போட்டு கழட்டவே இல்லை. அதனால் யாருக்கும் அவர்களை அடையாளமே தெரில. அந்த அலறல் சத்தத்தால் கேட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாருமே ஓடி வந்தாங்க. வர்ஷாவை கணவரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் போயிட்டு அட்மிட் பண்ணாங்க. எங்கே சென்னையில் ஜிஹெச்சில், ராயப்பேட்டை ஜிஹெச்சில். ராகவன் மற்றும் அவருடைய நண்பர் இருவரும் வர்ஷாவின் கணவர் இறந்து விட்டதாக நம்பினார்கள். ஆனால் வர்ஷாவின் கணவர் உயிர் பிழைத்து விட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். மருத்துவமனை அவருக்கு தீவிர சிகிச்சை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. போலீஸார் உடனடியாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீஸார் வர்ஷாவின் கணவரிடம் விசாரணை செய்தார்கள். வர்ஷாவின் கணவர் தான் இந்த இருவரையும் பார்க்கவே இல்லையே ஏன்னா ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பகுதியில் யார் என்று கண்காணிப்பு சிசிடிவி கேமராவே கருவிகள் இல்லாதால் ராகவன் மற்றும் அவருடைய நண்பர் ராஜேஷை மாட்டிக்கொள்ளவே இல்லை. போலீஸாரும் வர்ஷாவின் கணவர் யார் மீது சந்தேகம் இருக்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக உங்கள் மனைவி வர்ஷா மீது எதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று அவரோட கணவரிடம் கேட்டார்கள். வர்ஷாவின் கணவர், என் மனைவி வர்ஷா எனக்கு உயிர் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்கா, ரொம்பவே காதல் பண்ணுறான். எனக்கு என் பொண்டாட்டி மேலாம் சந்தேகம் இல்லை. இது போன்ற ஒரு செயலை என் பொண்டாட்டி ஒருபோதும் செய்ய மாட்டான். நான் இல்லாமல் ரொம்பவே தவிச்சிருக்கான். அவன் சொல்லி தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொன்னான். போலீஸாருக்கு வர்ஷா மீது எந்த சந்தேகம் வரவே இல்லை. வர்ஷம் தன் பக்கத்தை கவனத்தை திருப்புவதற்காக ஒரு பழைய சொத்து பிரச்சனையை போலீஸிடம் சொன்னார். வர்ஷாவின் கணவர், ஒரு நபருடன் பழைய சொத்து தகராறு இருந்துச்சு சார். அந்த சொத்து பிரச்சனைக்காக தான் அவன் வந்து போட்டு தள்ளியிருப்பான்னு எனக்கு தெரியல சார். அந்த நபர் தான் இந்த நபராக எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷா போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். போலீஸும் அந்த நபரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நம்பர் வந்து இந்த சம்பவத்திற்கு தனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். நான் இந்த ஊருக்கு வந்து பல நாள் ஆச்சு சார். நீங்கள் வேணால் ஃபோன் வச்சு பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டான். சொந்த பிரச்சனை உண்மை தான் சார். ஆனால் அதுக்கு தற்கொலையெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் முட்டாள் இல்லை சார். எப்படி இருந்தாலும் சட்டப்படி தான் சார் முடிவு பண்ணலான்னு தான் சார் நான் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கேன். சம்பவம் நடந்த நாளில் வந்து நான் வந்து வெளியூரில் தான் சார் இருந்தேன். தேவைப்பட்ட சொல்லுங்கள், எப்போ வேணாலும் வரேன். நான் என் செல்ஃபோன் விவரங்களே கொடுக்குறது நான் தயார் சார். இந்த விசாரணை ராகவன் மற்றும் வர்ஷா சிறிது நிம்மதியை கொடுத்தது. ஆனால் வர்ஷாவின் கணவர் உயிர் பிழைத்திருப்பது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியும் கவலையை ஏற்படுத்தியது. ராகவன் மனதுக்குள் இன்னும் எச்சரிக்கையாகவுடன் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து விட்டான். வர்ஷா தன் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றும் என்று உறுதியாக இருந்தால் இருவரும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வர்ஷாவும் ராகவனும் முடிவு செய்துவிட்டார்கள். சூழ்நிலை இன்னும் சிக்கலாக தான் இருக்கிறது. ஆனால் அவர்களது ஆசை அவர்களின் முன்னோக்கி தள்ளுகிறது. அந்த நபர் தன் செல்போனை கூட எடுத்து பாருங்கள், நீங்கள் விரும்பும்படி ஆய்வு செய்யுங்கள். இந்த சம்பவத்தில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சாம தெளிவாக சொல்லிட்டான். போலீஸ்காருக்கு அவர் பேச்சை கேட்டதும் அவர் மீது கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. பின்னர் வர்ஷா ஏன் அந்த நபரை சந்தேகப்பட்டு கை காட்டினார்கள் என்று கேள்வி எழுப்பியது. அதனால் வர்ஷா மீது போலீஸாருக்கு லேசான சந்தேகம் ஏற்பட்டது. வர்ஷா தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க கோர்ட்டுக்கு சென்று ஒரு மனு தாக்கல் செய்துவிட்டார். தன் கணவரை யாரோ கொலை செய்ய முயன்றதாகவும், ஆனால் போலீஸார் குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று. எனவே உடனடியாக இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டது. ஏன்னா இது இல்லைன்னா வருஷம் மாட்டிப்பா, வருஷம் எப்படியாவது தப்பிக்கணும் போலீஸ்கிட்டேருந்து. அதனால ஹீபஸ் காப்பஸ் மனு தாக்கல் பண்ணியிருக்கா கோர்ட்டில். இந்த மனுவுக்கு பிறகு போலீஸார் சந்தேக பார்வை முழுவதுமாக வர்ஷாவிடமே திரும்பிவிடுது. வர்ஷா குறிப்பிட்ட அந்த நபரை விசாரித்த போது எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை. அவருக்கு இந்த சம்பவத்திற்கும் இந்த தொடர்புக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்புமே இல்லையே என்பது தெரிய வந்தது. அதன் பின்னர் வர்ஷா ஏன் கோர்ட்டுக்கு சென்று இப்படி ஒரு மனு தாக்கல் செய்தால் என்ற கேள்வி போலீஸாருக்கு வலுத்து கொண்டே இருந்தது. முதலில் வர்ஷாவின் கணவர் தன் மனைவி எந்த தொடர்புமே இல்லை என்று சொன்னதால் போலீஸார் வர்ஷாவின் செல்போன் விவரங்கள் அல்லது அழைப்பு வரலாற்றை ஆரம்பத்தில் சரிபார்க்கவே இல்லை. ஆனால் வர்ஷா கோர்ட்டில் மனு கொடுத்தும் போலீஸாரின் மொத்த சந்தேகமும் வர்ஷா மீதே திரும்பியது. அதன் பிறகு போலீஸார் வர்ஷாவின் செல்போனை கைப்பற்றி அவள் யாருடன் எல்லாம் பேசுகிறார், எவ்வளவு நேரம் பேசுகிறாள் என்று அனைத்து ரகசியங்களையும் படிப்படியாக விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் போலீஸ். அப்போது வர்ஷாவும் ராகவும் தினமும் நீண்ட நேரமாக வீடியோ கால்லேருந்து ஆடியோ கால்லேருந்து பேசுகிறது எல்லாமே போலீஸ்க்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. சம்பவத்தன்று காலையில் பேசிய உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஆடியோ கால்ஸு, வீடியோ கால்ஸு போலீஸார் வர்ஷாவிடம் கணவரின் தாக்குதல் நடைபெற்றது முன்பே ராகவன் ஏன் அழைப்பு விடுத்தீர்கள், தாக்குதலுக்கு பிறகு ராகவன் உங்கள் அழைப்பு விடுத்தது
இன்று பல கோணங்களில் கடுமையான விசாரணை நடத்தினார்கள் போலீஸ். இறுதியில் வர்ஷா தன்னால் தாங்க முடியாமல் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டாள். தான் மற்றும் ராகவன் இருவரும் கள்ள தொடர்பில் இருந்தோம். என் கணவர் மட்டும் இடையூறாக இருந்தான். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தோன். வர்ஷா அனைத்து உண்மையையும் போலீசாரிடம் சொல்லிவிட்டாள். அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் இருவரும் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது. ராகவன் மனதில் பெரும் பயம் பரவியது. வர்ஷா முடிவு அவர்களுக்கு எதிர்காலத்தை முழுவதுமாக மாற்றியது. சூழ்நிலை இப்போது மிகவும் ஆபத்தான நிலைக்கு சென்றது. ராகவன் இந்த விஷயத்தில் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். ஆனால் போலீசின் கைப்பிடி இறுக்கமாக தொடங்கிவிட்டது. இந்த உண்மையை கேட்டதும் போலீசார் மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். வர்ஷா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் ராகவனுக்கு உதவி செய்த நண்பரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஏன்னா அவனை விட்டா திருப்பி அவன் வர்ஷாவோட புருஷனை போட்டு தள்ளிவிடான்னு சொல்லிட்டு அவன் ராஜேஷ் இருக்கான்ல, ராகவனோட ஃப்ரெண்டு, அவனை கைது செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போலீஸு. பின்னர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த வர்ஷாவின் கணவரிடம் போலீசார் முழு உண்மையை தெரிவித்துவிட்டார்கள். வர்ஷாவின் கணவர் தன் மனைவி இந்த அளவுக்கு அதிகமாக நம்பினேன், ஆனால் என் மனைவியே என்னை போட்டு தள்ளன்னு முடிவு பண்ணிட்டாள். வெளிநாட்டில் இருந்த காலத்தில் ராகவன் என்ற இளைஞன் தவறான உறவை வைத்திருந்தார். அதனால் 2 பேரும் சேர்ந்து உங்களை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் கள்ளக்காதல் பண்ணுறாங்க. அதுக்கு இடையூறாக இருக்குது நீங்கள் மட்டும்தான். அதனால் 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாத்தையும் வர்ஷாவோட கணவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. வர்ஷாவின் கணவர் இனி வெளிநாட்டுக்கு செல்லவே மாட்டேன், உள்ளூரில் தான் தங்கிவிடுவதாக அறிந்ததும் வர்ஷா காதலுக்கு பெரும் இடையூறாக என்று கருதி கொலை திட்டத்தை தீட்டிட்டார்கள். அதோடு வர்ஷா கணவர் தன் மனைவி வைத்திருந்ததால் அவர் இறந்ததால் பெரும் பணம் வர்ஷா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வச்சுருந்தான். கேடி ஏதோ இன்சூரன்ஸ் போட்டு கிடைக்கும் என்று அவரது மற்றொரு முக்கியமான காரணம் என்று போலீசாரிடம் எல்லாத்தையும் தெரிவித்து விட்டால் வர்ஷா. இந்த கொடூர உண்மைகளை கேட்டதும் வர்ஷாவின் கணவர் தன் மனைவி இப்படி செய்திருக்க முடியுமா என்று கதறி கதறி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டால். அவரது வேதனையான அழுகையை பார்த்த போலீசார் கண்கள் கலங்கி கொண்டு நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார்கள். வர்ஷாவின் கணவர் தன் வாழ்க்கை முழுவதுமாக தன் மனைவிக்காக அர்ப்பணித்து விட்டதாகவும் ஆனால் அவள் துரோகம் செய்ததாகவும் உடைந்து போனார். மருத்துவமனை அறையில் அந்த அழுகை ஒலி எல்லோரையும் முழுக்கிவிட்டது. ராகவன் மற்றும் வர்ஷா செயல் ஒரு குடும்பத்தையே முழுவதுமாக நாசம் செய்துவிட்டது. வர்ஷாவின் கணவர் இனி என்ன செய்வதுன்னு தெரில, குழந்தைங்க எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரில, என் பொண்டாட்டி இப்படி இருக்காள், ஒரு காதலன்னு சேர்ந்து என் ஒரிஜினல் புருஷனை போட்டு தள்ளுறாரு, இப்போ என் குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸார் அவருக்கு ஆறுதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவரது வேதனை அடங்கவே இல்லை. இந்த பகுதி இந்த சம்பவம் அந்த ராணிப்பேட் பகுதியில் ரொம்பவே ஷாக்காகி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பிரேக்கிங் நியூஸ். நன்றி, வணக்கம்.